பாமகவின் தலைவர் நான் தான் எனவும் அன்புமணி தலைவர் என கூறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கட்சியின் கட்டுப்பாடின்றி அதிகாரமின்றி பவனி வந்தால் கட்சி விதிகளுக்கு புறம்பானது என குறிப்பிட்டார். பாமகவின் தலைவர் நான் தான் எனவும் அன்புமணி தலைவர் என கூறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக்கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கட்சியினர் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏதோ இந்த கேள்வி கேட்டுருக்காங்க. கட்சியை நான் தான், தலைவர் நான் தான், நிறுவனம் நான் தான், இந்த கேள்வியெல்லாம் கேட்காது. பாமக கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது எனவும் அன்புமணி பெயர் பின் தனது பெயர் போடக்கூடாது எனவும் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறினார். செயல் தலைவராக இருந்தாலும் தன்னிடம் அனுமதி பெற்றுதான் கொடியை பயன்படுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் கூறினார். என்கிட்ட அனுமதி வாங்கலையே, என்கிட்ட அனுமதி வாங்க செயல் தலைவர் தான் வரும். செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணியிருக்கோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும்.